எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தெங்கலேற்றி பூத்தாலே அந்த குடிகாரனை எங்க தேடியும் கிடைக்கலையே, எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியல. அவருக்கு என்னதான் பிரச்சனை? என் வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறாரு அவரு? நான் அவருக்கு அப்படி என்ன அநியாயம் பண்ணேன்? எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவர் கிடைக்கல. கிடைச்சிருந்தாரு அடிச்சு மண்டையே உடைச்சிருப்பேன். அவ்வளவு ஆத்திரமா வந்துட்டு இருக்கு. துர்காவை ஆள் வச்சு கடத்தினது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் யாமினியோட அம்மான்னு சொல்லிட்டாரு. நானும் அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது இவர்தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காருன்னு. என்னைக்கா இருந்தாலும் என் கையில மாட்டாமலே அவர் போயிருவாரு. மாற்றம் அன்னைக்கு அவருக்கு இருக்கு. அப்பதான் தெரியும் நான் யாருன்னு. என்னைய ரொம்ப சாஃப்டானவன் நினைச்சிட்டு இருக்காரு. என் சுயரூபத்தை இந்த வீட்டுல யாரும் என்ன பாக்கல, பார்த்தா நொந்துருவாங்க. நிச்சயத்தையே நிறுத்தணும்னு நினைச்சிருக்காரு. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு எல்லாம் மறந்து தொலைச்சிட்டு இப்போ கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்காரு. நான் துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? ஷோ, என் கையில கிடைக்காம போயிட்டாரே. கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவர் தோலை உரிச்சிருப்பேன். மாட்டாமலையா போயிருவாரு. வச்சுக்கிடி அவரு. ஆமாண்டா, அவர்தான் கடத்திருக்காரு ஆள் வச்சு. அதான் அவரை தேடி போனேன், கிடைக்கலடா. எங்க இருக்காருன்னே தெரியல. உனக்கு தெரியுமா அஸ்வின் அவர் எங்க போவாரு வருவாருன்னு? தேடுன அஸ்வின், கிடைக்கல. எங்கேயோ போய் பதுங்கி இருக்காரு. அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு அதான் எங்கேயோ போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு. அதனாலதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சிருப்பாரு? ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். என் கையில மட்டும் மாட்டிட்டமே, அவரை புளிஞ்சு ஜூஸ் போட்டுறேன். அக்கா புருஷனா? எவன் எனக்கு அக்கா புருஷன்? அவன் ஒரு குடிகாரன். எனக்கு அக்காவும் கிடையாது, அக்கா புருஷனா அவன் கிடையாது. குடும்பமா? நானே நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல. நீ என்னடா நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க? எப்படிடா பேசிட்டு இருந்த? நீ பேசுறதெல்லாம் விசித்திரமா இருக்கு அஸ்வின். நான் எப்படி அப்படிலாம் பேசுவேன்? டேய், இதுதான் நிஜம். தொலைல அடிபட்டு எனக்கு குறுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அப்படிலாம் பேசிருக்கேன், அப்படிலாம் நடந்திருக்கேன். நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்துறதுக்கு தான். இங்கேயே உங்க கூட செட்டில் ஆறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இது என் குடும்பம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் எதுக்கும் இடமும் கிடையாது. துர்கா நான் விரும்பின பொண்ணுடா. அவ எனக்கு கிடைக்க வேண்டியவ. எனக்கு கிடைக்காம போயிட்டாலேன்னு ஆத்திரத்துல பேசிட்டு இருக்கேன். இல்லடா, எனக்கு சொத்து மட்டும்தான் முக்கியம். நான் அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நடிக்கவே வந்தேன். என்னைக்கு சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கிறாங்களோ அன்னைக்கே நான் எஸ்கேப் ஆயிருவேன். இல்லையா இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சொத்து மட்டும்தான் எனக்கு முக்கியம். சொந்த பந்தம்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. அவங்க யாரோ நான் யாரோ, நான் நடிக்க தான் வந்திருக்கேன். என்னடா உனக்கு கன்ஃபியூஷன்? உனக்கு தெரியாதா நம்ம எதுக்காக வந்தோம், எதுக்காக இங்க இருக்கோன்னு? வந்துதான் ஆகணும். வந்தாதான் உன்னை என் கூடயே நான் வச்சுப்பேன். இல்லனா இந்த குடும்பத்தை எப்படி கழட்டி விடுறனோ அதே மாதிரி உன்னையும் கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா உயிர் நண்பன் தானே? அப்படின்னா என் கூடயே இரு. நான் என்ன சொல்றனோ அதை நீ செய். அத மாத்தி வேற ஏதாவது செஞ்ச ஃப்ரெண்டனும் பார்க்க மாட்டேன். அதான் இப்ப சொன்னியே நல்லவனா மாறிட்டேன்னு. அப்படிலாம் மாறக்கூடாது. நான் என்ன சொல்றனோ அததான் நீ செய்யணும்.
இந்த சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். ஏற்கனவே ரொம்ப நாள் வேஸ்டா போச்சு. இனி சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்கணும். வாங்கிட்டு எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு உங்களால. நான் ஆசைப்பட்ட பொண்ணை கூட இவங்களால எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அவ்வளவு பிடிச்சு என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. நினைக்க எரிச்சலா இருக்கு. அதுக்கு காரணமானவனை என்ன என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. டென்ஷனா இருக்கு அஸ்வின். மறக்க மாட்டேன் அஸ்வின். இனி என்னோட டார்கெட் இந்த சொத்து தான். அப்புறம் துர்கா. ஆமா, துர்காவை என்னால மறக்க முடியல. அவளெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லாத அஸ்வின். பொண்டாட்டினா அது துர்கா மட்டும் தான் எனக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக துர்காவை என்னால மறக்க முடியாது. சொத்து எல்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் துர்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமாண்டா, பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் வரும். துர்காவும் வருவா. நான் வர வைப்பேன். அஸ்வின், நான் தான் சொல்றேன்ல, பணம் வந்துட்டுனா எல்லாம் வரும். நான் வர வைப்பேன். அந்த குடிகாரனுக்கு போன் போட்டா போன் போக மாட்டேங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல வருது. எங்க போனா என்ன ஆனானே தெரியல. இந்த மாதிரி எவனோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லலாம்னு பார்த்தா போன் போக மாட்டேங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போய் தொலைஞ்ச அந்த குடிகாரன்? சொந்தக்காரன் வீட்டுக்கு கண்டிப்பா போயிருக்க மாட்டான். இவன் போனாலே எல்லாரும் அடிச்சு துரத்திடுவாங்க. சரியான குடிகாரன்னு குடும்பம் மொத்தத்துக்கும் தெரியும். யார் எங்க போயிருப்பான்? இப்ப என்ன செய்யறது? கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். குடியாரன்ட்ட என் பேரை மட்டும் சொல்லிடாதங்க மர்மவனேன்னு சொல்லி வைக்கலான்னு பார்த்தேன். போன் போகலையே. இவனை கூட்டு சேர்த்தது பெரிய தப்பா போச்சு. எப்ப மாட்டிக்கிடுவேன்னு பயமாவே இருக்கு. இது சூர்யாக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை, இந்த வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை. என்ன செய்ய? போனை எடுத்து தொலைக்கலையே. எங்க போயிருப்பான்? குடிச்சிட்டு எங்கேயாவது கடந்தானா கண்டிப்பா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அடிச்சு விசாரிச்சா என் பேரை சொல்லிடுவானே. தலை வலியா இருக்கம்மா இந்த குடிகாரனால. நடிக்கிறதுக்காக ஒரு பியாதி எடுப்பான இங்க கூட்டிட்டு வந்தேன். அவன் ஒழுங்கா நடிச்சு ஒழுங்கா சொத்து எழுதி வாங்கியிருந்தானா நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவன் என்னடானா நடிக்கிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டான். அதனாலதான் அவன் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். கடைசியில பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் போல இருக்கே. ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? என்ன போய் சொல்லி வீட்டுல இருந்து தப்பிக்க? எதை சொன்னாலும் ஏத்துக்கிட மாட்டாப்ல. இத நினைச்சாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. குடிகாரனும் மாட்டக்கூடாது, நானும் மாட்டக்கூடாது. மச்சான் மச்சான். இவ எதுக்குங்க போறா? என் கண்ணுலே படாதன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் கேட்காம இங்கேயே மறுபடியும் போறா. மச்சான். என்ன? உள்ளவா. மச்சான். என் கண்ணிலே படாதன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? என்ன நீ இந்த வீட்டை விட்டு போலியா? இங்கதான் இருக்கியா? மச்சான், நான் எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் 2 நாள் இருமா நான் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இல்லையா? மச்சான், நீங்க நானும் எங்க அம்மாவும் தானே இந்த மாதிரி துர்காவை கடத்திருப்போம்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, செல்லமாண்டி புருஷன் தான் கடத்திருக்காங்க. எனக்கும் எங்க அம்மாக்கும் இத பத்தி எல்லாம் தெரியாது. இப்ப அதுக்கு என்ன? நீங்க தானே எங்க மேல சந்தேகப்பட்டீங்க. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. நீங்க ஏன் இப்படி எப்பவுமே கோவமாவே இருக்கீங்க மச்சான்? பழசெல்லாம் மறந்துருக்கும் போது என் கூட எவ்வளவு தெரியுமா ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க. என் கூட நல்லா ஜாலியா பேசுவீங்க. அப்புறம் நீங்க நான் சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்டோம் தெரியுமா? ஏய் நிறுத்து. நான் உங்ககிட்ட கேட்டேனா இதெல்லாம்? இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன அதை இதை சொல்லி என் மனசை மாத்தலான்னு பாக்குறியோ? என் மனசுல உனக்கு எப்பவுமே இடம் கிடையாது. உங்க மனசுல எல்லாம் ஒண்ணு எனக்கு இடம்லாம் வேண்டாம். நீங்க எங்க அம்மா பத்தி என்னைய பத்தி தப்பா பேசுனீங்கல்ல, அதான் நாங்க அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். சரி, கல்யாணம் நின்னா நாங்க வீட்டுக்கு வர போறோம். எதுக்காக உங்க அம்மா உன்னை கட்டி தரேன்னு சொல்லணும்? எங்க அப்பா அம்மா கேட்கவே இல்லையா? உங்க அம்மா எதுக்கு முந்திக்கிட்டு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லணும்? நீயே எதுக்கு சம்மதிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்காந்தா? எனக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. உனக்கு தெரியும்ல என் மனசுல துர்கா தான் இருக்கான்னு. எதுக்காக என்னை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா? இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தானே? மச்சான், அப்படிலாம் இல்ல. வேற எப்படி? அந்த துர்கா உன்னோட ஃப்ரெண்டு தானே? அவளை நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தா எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ண சம்மதிச்சா? வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடி. எங்க அம்மா தான் உங்க அப்பாட்ட வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. நாங்களா குடுக்க சொன்னோம்? நானா கேட்டேன்?
இல்ல என் அப்பா அம்மா கேட்டாங்களா? உங்க அம்மா எதுக்காக சொன்னாங்க அப்படி? அதுதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. உங்க கல்யாணம் நின்றுச்சுன்னா உங்க அப்பா அம்மா கௌரவ பாதிக்கணும்தான். வாய் மூடு. எதுக்காக உங்க அம்மா கட்டி கொடுக்க சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தான். நீ அதுக்கு தானே பல்ல இழிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா? அப்படிலாம் இல்ல மச்சான், நான் வேண்டாம் தான் எங்க அம்மாட்ட சொன்னேன். நல்லா சொல்லிருப்ப. இதான் சான்ஸ்னு கல்யாணம் பண்ண வந்து உட்கார்ந்துருக்கா. உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாது. மூஞ்சும் முகரையும். வெளியே போ. ஆகுனா இப்படி என் ரூமுக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்காத. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே துர்காவை நான் மிஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம் வருது. வெளியே போ. ஆகுனா அழுதுட்டு வந்துருவா. இவ்வளவுதான் என் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேனே. திரும்ப எதுக்காக வாரா? இவ்வளவு எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களாம். இவ்வளவு வந்து தலையாட்டிட்டே உட்கார்ந்தாலாம். பழசெல்லாம் மறந்த உடனே என் மனசு எல்லாரும் சேர்ந்து மாத்திருக்காங்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இவ கூட எல்லாம் நான் என்னைக்கு நல்ல விதமா பேசினேன். எப்பவுமே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுவா. இவ்வளவு பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு மட்டும் எல்லா ஞாபகமும் இருந்திருந்தா இவ கழுத்துல எல்லாம் நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஞாபகத்தை மறந்து இருக்கும் போது கொட்டையப்படுத்தி தாலியை கட்ட வச்சுட்டாங்க. முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். புருஷங்கிற உரிமையில அடிக்கடி ரூம் பக்கம் வரா. சுத்தமா எனக்கு பிடிக்கல. இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் என் துர்காவை நான் கல்யாணம் பண்ண முடியும். என்னாச்சு? எதுக்கு இப்படி அழியா? என் புருஷனை பத்தி அண்ணன் என்னன்னு சொல்லியாவமா? அவர்தான் ஆள் வச்சு கடத்திட்டாருன்னு சொல்லியாவ. என்னமா இதெல்லாம்? அவரும் இப்பன்னு பார்த்து போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு. என்கிட்ட அக்கா வீட்டுக்கு போறதுமா சொல்லிட்டு போனாரு. எங்க போனாருன்னே தெரியலம்மா. பயமா இருக்குமா? எல்லாம் நிச்சயத்துக்கு எடுத்த துணியும் புருஷன் தானே கிழிச்சிருக்காரு. உனக்கு தெரிஞ்சிட்டுல ஒரு வார்த்தையாட்டு சொல்லிருக்க கூடாதா? அம்மா அவர் தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு நினைச்சிட்டு அப்படி எல்லாம் பண்ணலம்மா. ஏதோ குடி போதையில பண்ணிட்டாருன்னு நினைச்சு நானும் சத்தம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னேன். அவரும் மாறிட்டாரு, இவ்வளவு செய்ய மாட்டாருன்னு நினைச்சேம்மா. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாரு நான் துளி கூட நினைச்சு பார்க்கலம்மா. அண்ணன் வந்து என்னென்னவோ சொல்லியாவ. என் புருஷன் இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தோணுது. அப்படி
உன் தம்பி